இந்த வீடியோவில் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the total number of digit used in numbering the pages of a book having 366 pages. மொத்தமாக 366 பேஜஸ் இருக்கு. ஓகேவா? எப்போ 1லேருந்து ஆரம்பிச்சு 366 வரைக்கும் இருக்குமா? இதை வந்து ஒவ்வொரு பேஜஸையும் வந்து நம்பர் பண்ணும்போது எத்தனை டிஜிட் வந்து தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா 1 to 9 போட்டுக்கோங்க. 1 to 9னா வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருக்கா? ஸோ 9 into 1, ஃபஸ்ட்டு 9 பேஜுக்கு வந்து பார்த்தோன்னா 9 டிஜிட். அடுத்ததாக பார்த்தோன்னா 10 to 99. இது வந்து எப்படி இருக்குது? டபுள் டிஜிட்டாக இருக்குது. இது வந்து சிங்கிள் டிஜிட்டு, இது வந்து டபுள் டிஜிட். ஓகேவா? இது நம்ம நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? n is equal to l minus e d எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. ஓகே, 10 to 99 எத்தனை இது இருக்குன்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? லாஸ்ட் நம்பர் என்ன? 99, ஃபர்ஸ்ட் நம்பர் 10, டிஃப்ரென்ஸ் வந்து 1 ப்ளஸ் 1, 89 ப்ளஸ் 1 வந்து 90. ஓகேவா? இப்போது இது எத்தனை டிஜிட்? டபுள் டிஜிட்னு பார்த்தோமா? ஸோ இந்த 90ஓட 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோ, 180. ஓகேவா? அடுத்ததாக வந்து எவ்வளோனா 100லேருந்து 366 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? இது எத்தனை டிஜிட்டு? இது வந்து ட்ரிபிள் டிஜிட் நம்பரா? ஸோ இதுக்குமே வந்து பார்த்தோன்னா எத்தனை 100லேருந்து 36 வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். n is equal to l minus a d plus 1. லாஸ்ட் நம்பர் எவ்வளோ? 366 minus 100, டிஃப்ரென்ஸ் 1 ப்ளஸ் 1, 266 ப்ளஸ் 1 267. இப்போது இது ட்ரிபிள் டிஜிட்னால 267 into 3ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? 3 7s are 21, 3 6 are 18, 22 3 2s are 6, 801 வரும். இப்போது கண்டுபிடிச்சிருக்கோம் சிங்கிள் டபுள் டிஜிட்டு ட்ரிபிள் டிஜிட்டுக்கு எவ்வளோ வருது? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 9 + 180 + 801, இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 809 + 180. சாரி, 809 810ன்னு வரும். 810 இது இதையும் ஆட் பண்ணால் 810 வருமா? போட்டால் 919 வருமா? ஸோ மொத்தமாக எத்தனை டிஜிட் வந்து தேவைப்படுது அப்படின்னா 990 டிஜிட் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஓகேவா? சிங்கிள் டிஜிட்டுக்கு டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டபுள் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட ஃபார்முலா வச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் ட்ரிபிள் டிஜிட்டும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டால் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். இந்த கொஷினில் பார்த்தோன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. which of the following is exactly in the middle of the 9th from the left hand and 15th from the right hand the above arrangement. ஓகேவா? 9th from left, அதுக்கப்புறம் 15th from right, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எக்ஸாக்டாக எது வந்து மிடில் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, மிடில் நம்பர். ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். 9th from left 1 2 3 4 5 6 7 8 9, 7 தான் வந்து 9th from left. அதுக்கப்புறம் 15th from right 1 2 3 4 5 6 7 9 10 11 12 13 14 15, 15th from right பார்த்தோன்னா B இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் மிடில் எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. அப்போது இந்த சிம்பிள் தான் வந்து எக்ஸாக்டாக மிடில் இருக்குமா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். இந்த கொஷினில் பார்த்தோன்னா a dog runs 50 feet towards south and turns to left runs 20 feet and turns to left runs 7 feet. இந்த மாதிரி கொஷின் கொடுத்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே நம்ம வரையலாம். டாக் ரன்ஸ் 50 feet towards சவுத்துன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ஒரு நாய் இருக்குது, சவுத்து நோக்கி 50 feet வந்து போகுது. ஓகேவா? திரும்பி அது அங்கேருந்து வந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு இது லெஃப்ட் எடுத்தோம்னா எது வரும்? இதுதான் லெஃப்டா? இதான் லெஃப்டா? லெஃப்ட் பக்கம் திரும்பி 20 feet வந்து போகுது அந்த நாய். ஓகேவா? போயிட்டு அங்கேருந்து திரும்பியும் லெஃப்ட் எடுக்குது. போயிட்டு லெஃப்ட் எடுத்து 7 feet போதும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன அடுத்ததா அகைன் டேர்ன் டு லெஃப்ட் ரன் 6 feet. திரும்பி இங்கேருந்து பார்த்தோன்னா லெஃப்ட் எடுக்குது. ஓகே, இங்கேருந்து பார்த்தோன்னா 6 feet போகுது. தென் டேர்ன்ஸ் டு ரைட், டேர்ன்ஸ் 15 feet.
இங்கேருந்து இப்போது ரைட் பக்கம் திரும்பி 15 ஃபீட் வந்து போதான் அது போயிட்டு திரும்பி வந்து ரைட் சைடு போகுது ஓகேவா. ரைட் சைடு திரும்பி 5 ஃபீட் போகுது ஓகேவா, 5 ஃபீட். இப்போது அது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் இருக்குது. நமக்கு தெரியும் கீழே சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இந்த நாய் இப்போ எந்த சைடு பார்த்துருக்கு, ஈஸ்ட் நோக்கி தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இல்லை, அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷன் படி போட்டுட்டு கடைசியில் அந்த நாய் எந்த இடத்துல நின்று பார்க்குதோ அதுதான் அந்த டைரக்ஷன் ஓகேவா. இப்போ ஈஸ்ட் சைடு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி ஓகேவா. அடுத்ததா பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி, தென் சி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து பார்த்தோன்னா பியோட இப்போ டைரக்ஷன் வரைஞ்சிக்கோங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்டா. இதுதான் வந்து நார்த்து ஈஸ்ட் ஓகேவா. ஏ வந்து பியோட நார்த் ஈஸ்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பியோட நார்த் ஈஸ்ட்னு அது இந்த டைரக்ஷனா ஓகே. அடுத்ததா பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நார்த் வெஸ்ட், இப்போ சி இங்கே இருக்குது, சியோட நார்த் வெஸ்ட்டில் 50 மீட்டரில் பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் சி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஏக்கு அடுத்ததா சி எந்த டைரக்ஷனில் இருக்குது, சவுத்தில் தானே இருக்குது. ஸோ சவுத் டைரக்ஷன் ஓகேவா. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஏ பார்த்தோன்னா பியோட நார்த் ஈஸ்டில் இருக்குது. அடுத்ததாக பி பார்த்தோன்னா சியோட நார்த் வெஸ்ட்டில் இருக்குது, அதை போட்டுக்கிட்டோம். இப்போது சி வந்து ஏக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சவுத் டைரக்ஷன், ஏன்னா ஏக்கு கீழே இருக்குது அதுதான். இப்போ பார்த்தோன்னா 7 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் PQRSTUW அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் வந்து போகிறாங்க ஓகே. யூ ரீச்சஸ் இமிடியட்லி பிஃபோர் பி ஓகேவா. யூ பார்த்தோன்னா பிக்கு முன்னாடியே போயிடுறாங்க ஓகேவா. பட் டஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோ எஸ். ஆனால் யூ வந்து பார்த்தோன்னா எஸ்ஸுக்கு இமிடியட்லாக வந்து ஃபாலோ பண்ணி வரல. மேபி முன்னாடி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி கரெக்டாக எக்ஸாக்டாக முன்னாடி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர் வந்து கடைசி ஒன்றா வந்து போகிறாங்களாம். அப்போ ஆருக்கு முன்னாடி மொத்தமாக எத்தனை பேர், 1 2 7 பேர் இருக்காங்களா. இவங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 6 பேர் இருக்காங்க ஓகேவா. 3 4 5 6 6 பேர் இருக்காங்க. இவங்க தான் வந்து 7வது ஆளாக போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. டி ஃபாலோஸ் இமிடியட்லி ஆஃப்டர் பி. டி பார்த்தோன்னா பி போனதுக்கப்புறம் அடுத்ததாக இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல டி போட்டுக்கலாமா ஓகே. நெக்ஸ்ட் ஆண்டி சப்சிக்வெண்ட்லி ஃபாலோட் பை டபிள்யூ இல்லையா. டீக்கு அடுத்ததாக டபிள்யூ வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி வராங்களாம். அப்போ நமக்கு யூ ஃபஸ்ட்டு பி, டி தெரியுது, டீக்கு அடுத்து டபிள்யூன்னு தெரியுது, கடைசியில் ஆறுன்னு தெரியுமா. அப்போது யூக்கு முன்னாடி நமக்கு எஸ் வராதுன்னு தெரியும். ஸோ எஸ் வராட்டி இன்னும் என்ன, கியூ பற்றி தெரில, நமக்கு எஸ்ஸை பற்றி தெரில. ஸோ இந்த இடத்துல கியூ வரணும், அதுக்கு முன்னாடி எஸ் வரும் ஓகேவா. இப்போ 7 பேரும் வந்துட்டாங்களா, 1 2 3 4 5 6 7. இப்போது 6 கடைசியில் போகிறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ ரேங்க்ஸ் 4th இன் த சீக்வன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஆஃபீஸ். யார் 4வது தடவை ஆஃபீஸ்க்கு போகிறதா கேட்டிருக்காங்க. யார் 1 2 3 4. பி தான் வந்து 4வது தடவை ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஓகேவா. இதில் பார்த்துக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 பேர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. யூ வந்து பார்த்தோன்னா பிக்கு முன்னாடியே போகிறாங்க ஓகே, இமீடியட்லி பிஃபோர். ஆனால் யூக்கு முன்னாடி எஸ் வர மாட்டாங்க. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. செகண்ட் பார்த்தோன்னா ஆறு வந்து கடைசியாக போகிறாங்க, அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம் ஓகேவா. அப்புறம் வந்து டி வந்து பார்த்தோன்னா பிக்கு அடுத்தபடியே போடுறாங்க, அதான் இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா டீக்கு அடுத்தபடியாக டபிள்யூ போகிறாங்க, அதையும் இந்த இடத்துல எழுதிக்கிட்டோமா. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம வந்து ஆர்டர் எழுதிட்டோம், இது நமக்கு கிடச்சிருச்சு இந்த ஆர்டர். இதில் வந்து நம்ம 4th யார் போகிறா, பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இந்த கொஷினில் பார்த்தோன்னா காலம் 1 காலம் 2ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதையும் மேட்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. பண்ணிட்டு கோட் ஃபார் நீட்டுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், காலம் 1 காலம் 2 எதுக்கு மேட்ச் ஆகும். இதில் பார்த்தோன்னா நெட்டு 3 லெட்டர்ஸ். இங்கே இந்த காலம் 2ல் பார்த்தோன்னா இதுதான் 3 லெட்டர்ஸு ஓகேவா. அப்போது என்னோட வேல்யூன்னா ஏ, இயோட வேல்யூ பி, டியோட வேல்யூ ஐ.
இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா, நெட்டுங்கிற இடத்துக்கு டைரக்ட்டா வந்து ஏபிஐன்னு அவங்க குடுக்கல. ஓகேவா? இதுல பார்த்தோம்னா, இந்த என்இடிக்கு வந்து இந்த ஏபிஐல ஏதாச்சும் இப்போ எண்ணுக்கு ஐயா இருக்கலாம், இல்லாட்டி எண்ணுக்கு பி, எண்ணுக்கு ஏ. இந்த 3 லெட்டர்ஸ்ல எது வேணா என்னோட வேல்யூ இருக்கலாம். நம்ம கம்பேர் பண்ணி இதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அதபடி கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ இந்த 3க்கு இந்த 3லேருந்து வரும். ஆனா எக்ஸாக்ட்டா இந்த எண்ணுக்கு வந்து இது 3த்துல எதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. பாக்கி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா, இந்த சவுண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல எத்தனை லெட்டர்? 1, 2, 3, 4, 5. இதுக்குமே 5 லெட்டர் தான். ஓகேவா? அதனால இது ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. அட்ரஸ்ங்கிறது 7 லெட்டரா? இங்க 7 எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த ப்ளூ பீக் வந்து பார்த்தோம்னா 7 லெட்டர். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுல வந்து ஈயோட வேல்யூ தான் தேவை, பாக்கி எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா நீட்டுங்கிறதுக்கு வந்து NEET இந்த 3 இது கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம்னா பி இருக்கா? இந்த நெட்டுங்கிற இடத்துலயும் உனக்கு வந்து பின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த நெட்டுக்கும் இந்த அட்ரஸையும் பார்த்தோம்னா நமக்கு இ மட்டும் தான் காமனா இருக்கும். ஸோ ஈயோட வேல்யூ தான் பியா இருக்க வாய்ப்பு. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா, அடுத்ததா 5 லெட்டர்ஸ் பாருங்க. சவுண்டுக்கு வந்து 5 லெட்டர்ஸா? இப்போ இதுக்கு 5 பாருங்க. ஐ வேல்யூ இருக்கா? அடுத்தது குரோனிக். இதுவும் 5 லெட்டர்ஸ். இதை பாருங்க. இதுக்குமே ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கு? என் இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ வந்து ஐயா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இதுக்குமே இந்த நெட்டுங்கிறதுக்கு ஐ இருக்கு. அப்போ டீக்கு வந்து ஏவா இருக்கலாம். ஓகேவா? இப்போ நீட் எப்படி எழுதுனா? IBBA ஆப்ஷன் டி கரெக்டா வருதா? இதை என்ன பண்ணிக்கணும்? இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். அதாவது இந்த 3 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணுத்துக்கும் இதில் எது வரும் நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கா? ஈங்கிறது வேற எங்கேயாச்சும் வருதா? அதில் வரல. நெட்டுக்கு இருக்குது, இந்த அட்ரஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளூக்கும் இந்த அபிக்கும் என்ன காமனாக இருக்குது? பி காமனாக இருக்குது. இதில் இது ரெண்டுத்துக்கும் இ காமனாக இருக்குது. ஸோ ஈயோட வேல்யூ பின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. அப்போ இந்த நீட்டில் ஈயோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? நடுவில் உள்ளது பிபியா? ஸோ ஆப்ஷன் ஏக்கும் அதான் வருது, ஆப்ஷன் டிக்கும் அதான் வருது. அப்போது நம்ம என்னோட வேல்யூ டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சவுண்ட் எடுத்துக்கிறோம், இது குரோனி எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஐ இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ ஐங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். NIBBA. ஏன்னா டீங்கிறது இந்த நெட்டுக்கு மட்டும்தான் வருது. இதை வச்சு டீயோட வேல்யூ ஏ. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்த கொஷனில் பார்த்தோம்னா இதில் வந்து எது டிஃப்ரெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஆப்ஷன் ஏ எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கா? ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ். ஆப்ஷன் பியும் ப்ரைம் நம்பர்ஸ் தான். இதுவும் அப்படிதான். ஆனால் இதில் பாருங்கள் காம்போசிட் நம்பர் ஒன்று இடையில வந்திருக்கா 14ங்கிறது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். Choose the set of numbers from the 4 alternative sets that is similar to the given set. இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இதே மாதிரியே இங்கே இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து ஏதோ ஒன்று இருக்கா? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 81, 77, 69. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணா 4 கிடைக்குமா? அடுத்ததா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 8 கிடைக்குதா? ஸோ இந்த ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பாருங்க. 51லேருந்து 52 மைனஸ் பண்ணால் 4, 52லேருந்து 47 மைனஸ் பண்ணால் 8. அடுத்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தா 3 தான் நமக்கு வருது. இது எத்தனை வருது? இது 8 வருது. ஆனால் இங்கே வந்து 3 வருதா? எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? இதுக்குள்ள கேப் வந்து 4 இருந்துச்சுன்னா அதே மாதிரி இதுக்குள்ள கேப் 4 தான் இருக்கும். ரெண்டாவதுக்கு 8னா இங்கேயும் 8 தான் இருக்கும். அதுதான். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம்.
இதில் பார்த்தோன்னா வாட்டர் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் இமேஜ்னா என்ன? ஒன்று இப்படி இருக்குன்னா அது அப்படியே தலைக்கீழ இப்போ இப்படி இருக்குன்னா அதை தலைக்கீழ இப்படி போடுறது, இதுதான் வந்து வாட்டர் இமேஜ். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராமுக்கு வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உறைஞ்சி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி தானே போட்டிருக்காங்க. போட்டுக்கிட்டு இந்த தாமரையை வந்து தலைக்கீழ போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்படி வரும், இப்படி வரும், அடுத்தது இப்படி வருமா? அடுத்து இந்த கோடு டிஃப்ரென்ஸு மேலே பார்த்தோன்னா இங்கே 3 ஆகிடும், இங்கே 3 ஆகிடும், கீழே பார்த்தோன்னா 1 1 இப்படி தானே வரும். இதே மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல கரெக்டாக இருக்கா? நான் இந்த வரைஞ்சிருக்கிற மாதிரி. ஸோ இதான் வாட்டர் இமேஜ்னா டாப்பில் உள்ளது பாட்டமில் வந்துடும். இதே நீங்கள் மிரர் இமேஜ் எடுத்தோம்னா லெஃப்ட் ரைட் இப்படி மாறும். ஓகேவா? இதுதான் வந்து வாட்டர் இமேஜ்க்கு. நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இந்த கொஷினில் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பி எப்படி பியோட ரிலேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஏ கிராஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் மதர் ஆஃப் பி. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்துச்சுன்னா இங்கே உள்ளவங்க வந்து மதர்னு அர்த்தமா. இதே ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா இங்கே உள்ளவங்க வந்து சன்னு அர்த்தமா தான். ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் த சன் ஆஃப் பி. அதே வச்சு பி கிராஸ் ஜே ப்ளஸ் பி ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு பின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பி கிராஸ் ஜே இப்படி கூட மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி இருந்தால் என்ன பி பார்த்தோன்னா இவங்க வந்து பி வந்து மதர் ஆஃப் ஜே. ஓகேவா? அடுத்தது என்ன ஜே ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு முன்னாடி வந்தால் இவங்க வந்து சன் ஆஃப் பியா. இப்போ இந்த பியும் பியும் எப்படி ரிலேட் ஆகுன்னு நமக்கு தெரியுது. ஜேயோட அம்மா வந்து பி, இவங்க வந்து மதர். அப்பா வந்து யாரு? பி, இவங்க வந்து ஃபாதர். அப்போ இவங்க 2 பேரும் என்னது? பி வந்து எப்படி வந்து பிக்கு வேணும்னு கேட்டு இவங்களுக்கு இவங்க என்ன வேணும்? ஒய்ஃப் தானே வேணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் சி ஒய்ஃப். இப்போ பி வந்து பிக்கு வந்து ஒய்ஃபாக இருப்பாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் போய்க்கலாம். இதில் பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் அப்புறம் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது பார்த்துக்கலாம். ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லா கேண்டில் பார்த்தோம்னா கேண்டில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இது எல்லா கேண்டில்ஸுமே லேம்பா. ஓகேவா? அடுத்ததா ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்ப்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லா லேம்புமே பல்ப் பின்னு போட்டுக்கோங்க. இப்போ கன்க்ளூஷன் என்னன்னா ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்னு கொடுத்துருக்காங்களா? பல்ப்ஸ்னு கரெக்டு தானே? ஏன்னா வந்து எல்லா கேண்டிலுமே பல்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இந்த கன்க்ளூஷன் 1 வந்து கரெக்ட். அதே மாதிரி செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிடையாது. ஏன்னா வந்து இந்த பல்புங்கிறது இந்த குட்டி பார்ட் மட்டும்தான் கேண்டிலாக இருக்குது. பாக்கி கொஞ்சம் லேம்பாக இருக்குது, கொஞ்சம் பல்பாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் இந்த இது கரெக்ட். கன்க்ளூஷன் 2 வந்து தப்பு. அப்போது ஆப்ஷன் ஏ தானே? ஏன்னா ஒன்லி 1 மட்டும்தான் ஃபாலோ ஆகுது, 2 வந்து ஃபாலோ பண்ணல. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதை கண்டுபிடிச்சோன்னா இது வந்துடும். இது இருக்கா 5 4. இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் போடுங்க. 5 ஸ்கொயர்னா 25, 4 ஸ்கொயர் 16. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 11 41 கிடைக்குமா? 9 ப்ளஸ் 4 எவ்வளோ? 13. 41ல் 13 போச்சுன்னா 8 28. 28 சென்டரில் போட்டுருக்கோங்க. அதே தான். இப்போ இது கண்டுபிடிங்க. 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. 64 8 ஸ்கொயரு 4 ஸ்கொயர் 16 மைனஸ் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு 12. 64 16 கூட்டினா எவ்வளோ வரும்? 10 80ன்னு கிடைக்குமா? இந்த 12 இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. இந்த 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. 80ல் 12 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? 10ல் 2 போச்சுன்னா 8, 7 1 போச்சுன்னா 68. இந்த 8 ஸ்கொயர் 64 வரும். அது இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்.
68 64 போச்சுன்னா 4ன்னு வருமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 4னா எக்ஸோட வேல்யூ வந்து 2வா? ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கோங்க. In how many ways a committee consisting of 3 men and 5 women can be formed from 5 men and 6 women? இது வந்து அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ண கொஷின். இப்போ வந்து 3 men 5 womenலேருந்து எத்தனை 5 men 6 women கொண்டு வர முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? 5 men 6 women இது எப்படி எழுதலாம்? 5C3 அடுத்ததாக பார்த்தோன்னா, சாரி மாற்றி சொல்லிட்டேன்னா சரிங்க, மாற்றி சொல்லிட்டேன். இந்த 5 men 6 women இருக்காங்களே, இதுலேருந்து எத்தனை 3 men 5 women கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து இது எத்தனை கேட்டிருக்காங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 5C3 × 6C5ன்னு எழுதலாமா? இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா 5ம் 3யும் 5C2ன்னு எழுதலாமா? இது எப்படின்னா 6ல் 5 போச்சுன்னா 1 6C1ன்னு எழுதலாம். இப்போ இதை வந்து 5 × 4 2 × 1. அடுத்ததாக பார்த்தோம்னா 6C1னா 6 வேல்யூ. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 2 10 10 6 60. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இதில் பார்த்தோம்னா a box contains 2 white balls 3 black balls and 4 red balls. In how many ways can 3 balls can be drawn from the box if at least 1 black ball is to be included in the draw? ஓகேவா? இந்த மொத்த 9 பால் இருக்கும். ஓகேவா? இந்த 9 பால்ஸ்லேருந்து 3 பால்ஸ் வந்து எடுக்கணுமா? அந்த 3 பால்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு பிளாக் பால் வந்து இருக்கணும். ஓகேவா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனு. இதை நம்ம எப்படி அந்த மாதிரி எடுக்கலான்னு பார்த்தோன்னா, ஒரு பிளாக் பாலா 3 பிளாக் பால் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று எடுத்துட்டோன்னா 3C1 பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா 6 பால் இருக்கும். 2 ஒயிட் பால் 4 ரெட் பாலா, அதுலேருந்து 2 எடுக்க போகிறோம். இப்படி எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா பிளாக் பாலே 2 எடுக்கலாம். ஓகேவா? 3லேருந்து 2 எடுக்கலாம். அப்போது அந்த 6 பால்லேருந்து 1 எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 3மே வந்து நம்ம பிளாக் பாலாக எடுக்க முடியும். அதனால் 3C3ன்னு போட்டுக்கணும். இது எப்படி எழுதலாம்? 3C1 3ன்னு எழுதிக்கலாமா? இதை பார்த்தோன்னா 6 × 5 2 × 1. அடுத்ததாக பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா இதை எப்படி எழுதலாம்? 3C2வை 3C1ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா அப்போது 3ன்னு இருக்கும். இது பார்த்தோன்னா 6 3C3னா 1 எடுத்துக்குவோம். இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 3 6 6 5 3 3 9 9 5 45. ஓகேவா? 3 6 18 + 1. இப்போது 19 + 45 ஆட் பண்ணி பாருங்கள். 9ம் 5ம் பார்த்தோன்னா 14 64. ஆப்ஷன் சியில் வந்து 64ன்னு இருக்குது. ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். The given figure 1 2 are related to each other, find the odd one. அதாவது பார்த்தோன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தோன்னா இந்த ஆரோ மார்க் இருக்கா, இது வந்து இந்த 3 ஆரோ மார்க் இப்போ இந்த இடத்துல இருக்குது. அடுத்ததில் பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே உள்ளது, அடுத்ததாக உங்களுக்கு வரைஞ்சே காமிச்சிக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்கு. மாற்றி வரைஞ்சிட்டோன்னா இப்படி இருக்கா. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்த டயக்ராமில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு போயிடுதா. அப்போ எப்படி கிளாக் வைஸாக மூவ் ஆகுது. ஓகேவா? இப்படி மூவ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தோன்னா தேர்ட் டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதுவுமே இப்படி உள்ளது இப்படி சாயுதா, அப்படியே சாஞ்சா கிளாக் வைஸாக போகும்போது இந்த இப்படி வரும் ஒரு டைரக்ஷன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இது அப்படியே இதுவுமே கிளாக் வைஸாக போகும்போது இந்த சைடு வந்து திரும்பும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து இப்படி கிளாக் வைஸாக திரும்பும்போது எப்படி இருக்கணும், முதல்ல இந்த வீட்டோட கீழே தான் இப்படி வரணும், அப்புறம் இப்படி வரணும். பட் இது வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக மாறி இருக்கும். ஓகே, இதுவும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாக்கி எல்லாமே கிளாக் வைஸாக, இந்த ஃபஸ்ட் இதுக்கு அடுத்தது கிளாக் வைஸாக மூவ் ஆயிருக்கும். இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா.
ஸோ ஆப்ஷன் பி வந்து 2 இதுதான் இதுக்கு ஆன்சர். தேங்க்யூ.